தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு காத்திரு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 30 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ட்ரெயினுக்காக காத்திருக்கோம். எவ்வளவு நேரம்? ஒரு ட்ரெயின் 10 மணின்னா, திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின் போகணும்னா 10 மணின்னா 9 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். பஸ்ஸுக்காக எவ்வளவு நேரம்னாலும் காத்திருக்கிறோம். ஃபிளைட்டுக்காக எவ்வளவு நேரம்னாலும் காத்திருக்கிறோம். ஆனா ரேஷன் கடையில பொருட்களை வாங்கினா எவ்வளவு நேரம்னாலும் காத்திருக்கிறோம். பாருங்க, ஆனா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்கள், எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்றேன், எனக்கு வேலை இருக்கு, பிசினஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். சங்கீதம் 37:7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அமர்ந்து அவருக்கு காத்திரு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பதால் என்ன நன்மைகள்? முதலாவது பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 37:9 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. நோவாவை பார்க்கின்ற பொழுது இந்த பூமியில எல்லா ஜனங்களையும் பார்க்கல, நோவா தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் அமர்ந்து காத்திருக்கிறவனாக காணப்பட்டான். ஆகவே தேவன் அவனை அழிவு நின்று பாதுகாத்தார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 40 அதிகாரம் 23 வசனத்திலே, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள், நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாய் அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். புலம்பர் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர், அவர் காட் இஸ் குட் காட். அவர் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். பிரியமானவர்களே, நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். புலம்பல் 3:26 சொல்கிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 5 முதல் 16 வசனங்களை நீங்கள் வீட்டிலே இருந்து வாசித்து பாருங்கள். அதிலே 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 16ஆம் வசனத்திலே, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. ஆம் பிரியமானவர்களே, எலியா கர்த்தருடைய வார்த்தை காத்திருந்தான். பிரியமானவர்களே, சாமுவேல், ஆண்டவர் சாமுவேல் என்று சொல்லி கூப்பிட்டார். 1 சாமுவேல் 3:10 சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை காதுகளிலே கேட்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் உயிருள்ள தேவன். இன்றும் ஜீவிக்கிறார், இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு கூட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசி இருக்கிறார். பிரியமானவர்களே, தைரியமாய் சொல்ல முடியும், தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தான். எபிரேயர் 11 அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்கு பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றால் ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே வானத்தில் உள்ள
பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில எண்ணெய் இருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர் பிரதேசங்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தை மறித்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னா சாராளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். வாக்கு தத்தம் கொடுத்தார், நிறைவேற காத்திருந்தார். நிறைவேற நமக்கு பொறுமை கிடையாது, பொறுமையோடு காத்திருக்கணும். பிரியமானவர்களே, பொறுமை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை கிடையாது. காத்திருந்தா உடனே கிடைக்கணும், எல்லாம் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் சில நேரம் தாமதம் பண்ணுவார். பிரியமானவர்களே, பொறுமை வேண்டும். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.